சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா தெரியுதுன்னா உனக்கு அவ்வளவு கேவலமா? அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? Hi friends. இன்னைக்கு நம்ம பயோடெக்னாலஜி குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் வந்து ஏன் சூஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தி ஒரு ஆல்ரெடி சீட் வாங்கின உங்களோட சீனியர் கூட டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்க போறீங்க. முக்கியமா எதுக்காக இப்போ பயோடெக்னாலஜி அப்படின்னா ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ண ஷெட்யூல் வேற. பட் ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஏன் பயோடெக்னாலஜி பத்தி சொல்றேன் அப்படின்னு சொன்னா லாஸ்ட் இயரும் அதுக்கு முந்தின வருஷமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்து நம்ம குரூப்ல இருந்து அதிகமாக செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயோடெக்னாலஜி குரூப்ல தான். பயோகெமிஸ்ட்ரி கொஞ்சம் கம்மியாக எடுத்திருந்தாலும் கிராப் ஃபிசியாலஜியில் ஓவராலாக ஐசிஆரில் 40% சீட்டு வந்து நம்ம தமிழ்நாடு மாணவர்கள் வாங்கியிருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமாக தமிழ்நாட்டில் வந்து சீட்டு வாங்கினதுலேயும் 40% சீட்டு அந்த பயோடெக்னாலஜி கிராப் ஃபிசியாலஜி குரூப்பில் நம்மளோட பர்டிகுலராக வந்து தஞ்சூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம். அந்த ட்ரெண்டில் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிபிடி எக்ஸாம்ஸ்லையும் வந்து நிறைய மேஜர் இன்ஸ்டியூட்ஸில் வந்து சீட் வாங்கியிருக்கிறாங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ண முடியல, இருந்தாலும் ஃபஸ்ட்டு சீட் வாங்கினதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு தான். ஏன்னா அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. சரி, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ உள்ள ப்ரெசண்ட் பேட்ச் யாருமே பயோடெக்னாலஜியை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்ணலை அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஏன் அப்படின்னு எனக்கு வந்து கிளியராக புரியல. சரி, அதை வந்து உங்ககிட்ட நேரடியாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த செஷன். சரி, நேரடியாக டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்களோட கொஸ்டின்ஸை வந்து இப்போ லைவுக்காக நாங்கள் பிளான் பண்ணோம். பட் ஆனால் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து ஐ டூ ஹாவ் லிட்டில் பிட் ப்ராப்ளம். இங்கே வந்து கேமரா ஆர்கனைஸ் பண்ணுறதுல எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சரி, அதனால இப்போ வந்து திரும்ப வந்து ரெக்கார்டட் செஷனுக்கே போகிறேன். லைவ் செஷன் வந்து நம்ம பின்னாடி வந்து வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்து ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ண முடியும் அப்படின்றத பற்றி யோசிச்சு நான் ட்ரை பண்ணுறேன். லாஸ்ட் டைம் வந்து அரவுண்ட் 270 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குரூப்ல இருந்து பிஜிக்கு ஜேஆர்எஃப் அண்ட் என்டிஎஸ் ஃபெலோஷிப்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த 270ல மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது எல்லாரும் பிளான் சயின்ஸ் எழுதின எல்லாருமே as well as பயோடெக்னாலஜி எழுதின எல்லாருமே வந்து டிபிடியோட எய்தர் 1 எக்ஸாம் அல்லது அட்லீஸ்ட் 2 எக்ஸாம்ஸ் வந்து எழுதினவங்க. அவங்களுக்கு வந்து ஐசிஆர்ல சீட் கிடைச்ச பிறகு அந்த டிபிடியில் கிடைச்ச ஆப்ஷனை விட்டுட்டு வந்து ஐசிஆர்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம் அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அந்த டிபிடி எக்ஸாம்ஸில் 2 எக்ஸாமுமே வந்து பாஸ் பண்ணி 2த்துலேயுமே வந்து சீட் வாங்கினவங்களும் இருக்காங்க. இதில் முக்கியமாக ஒரு எக்ஸாமுக்கு 2, அதாவது டிபிடியில் வந்து ஒரு டேரெக்டாக வந்து இன்டகிரேட்டட் பிஹெச்டி போகிற மாதிரி ஒரு ஃபெலோஷிப்பும் டேரெக்டாக பிஜிக்கு போகிற மாதிரி ஒரு ஃபெலோஷிப்பும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 2 ஆப்ஷன்ஸ்லையுமே வந்து ஒரு எக்ஸாமுக்கு பர்டிகுலராக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் அந்த போர்ஷன்ஸே வந்து நீங்கள் தரவாக வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து பயாலஜியும் சேர்த்து ஸோ அந்த போர்ஷன்ஸே தரவாக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்றத வந்து ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து அடுத்த எக்ஸாமுக்குமே வந்து நீங்கள் உங்களோட +2ல் நீங்கள் வந்து ரொம்ப தரோவா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் எழுதுனா கிராக் பண்ண முடியும் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஹிண்டெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால உங்ககிட்ட வந்து லைவாக அதை வந்து அதிகமாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மோர் கொஸ்டின்ஸ் வி நீட் ஆன் சேட் பாக்ஸ், நாட் இன் மை வாட்ஸ்அப். ஏன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்குறது நீங்கள் பர்சனலாக என்கிட்ட கேட்குறீங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து ஒரு கொஸ்டினோடைய பதிலை வந்து 100 பேத்துக்கு தனித்தனியாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இதே நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸ்லேயே கேளுங்க. அது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மட்டும் இல்லை, அடுத்து வர்ற பேச்சஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஐ ப்ரிஃபர் டு ஆன்சர் ஆல் யுவர் கொஸ்டின்ஸ் இன் கமெண்ட் பாக்ஸ் ஒன்லி. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸுக்கே வாங்க. அது வந்து என்னோட எனர்ஜி டைம் எல்லாத்தையும் சேவ் பண்ணுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, இப்போ நமக்கு கூட வந்து லோகேஸ்வரன் இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. லோகேஸ்வரன் இஸ் டூயிங் ஃபர்ஸ்ட் இயர் எம்எஸ்சி இன் கிராப் ஃபிசியாலஜி அட் ஜிகேவிகே. ஸோ அவர் கூட வந்து நீங்கள் வந்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக ஐடியா கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் லோகேஷ் வந்து
குரூப்பில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த ஒரு ஸ்டூடெண்ட். ரெண்டாவது, அவர் பண்ணின சின்ன சின்ன மிஸ்டேக்ஸு எதனால் அவர் வந்து பெங்களூர் சூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது, அவரோட ஸ்கோருக்கு வந்து ஐஆர்ஏ கிடைச்சிருக்க வாய்ப்பு இருந்ததா இல்லையா. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து லோகேஷ் கூட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு we have to connect with லோகேஷ். ஹாய் லோகேஷ். ஹாய் ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் ஜூனியர்ஸ் கூட பேச போகிறீங்க. நீங்கள் வந்து பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம், அது முதல்ல சொல்கிறீங்களா? உங்களுக்கு வந்து நிறைய வைட் ரேஞ்ச் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். லைக் கிளப் செக்ரட்டரி உங்கள் யூனிவர்சிட்டியில், உங்கள் காலேஜில், ரைட்? சரி, அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அதிகமாக இன்வால்மெண்ட் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரேங்க் பின்னாடி ஸ்கோர் பண்ணாங்க. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலாக என் காலேஜில் வந்து எந்த ஆக்டிவிட்டியோட பெருசாக ஸ்டார்ட் பண்ணல, அதனால உங்களுக்கு அவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. சரி, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பயோடெக்னாலஜி குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் மேல ஏன் இன்ட்ரெஸ்ட் வந்தது, அதுக்கு என்ன ரீசன்? இது வந்து ஃபியூச்சர்ல வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா, இல்ல வேற ஏதாவது காரணத்தினால நீங்க இதை சூஸ் பண்ணீங்களா? ஆக்சுவலாக நான் 12th முடிச்சதுக்கு அப்புறமா நான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு சைமல்டேனியஸாக அக்ரி கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். அது 2015 நான் ஸ்கூலிங் முடித்தேன். ஸோ அப்போ வந்து நான் அக்ரியில் வந்து எனக்கு மதுரை கோயம்புத்தூர் தவிர மற்ற எல்லா கேம்பஸ்லையுமே அக்ரி இருந்துச்சு. நான் அப்பயும் அதை சூஸ் பண்ணாமல் கோயம்புத்தூர் வந்து பிடெக் பயோடெக்னாலஜி சூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஸ்கூலிங்லேருந்தே பயோடெக்னாலஜிலையும் அந்த ஜெனட்டிக்ஸ் ஜீன்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஆனால் அப்போ சைமல்டேனியஸாக எனக்கு வந்து ஒரு நல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் இன்ஜினியரிங் கிடைச்சதுனால நான் வந்து அதை சூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் எனக்கு இன்ஜினியரிங் பிடிக்காம போயிட்டு நான் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் நான் அக்ரி சூஸ் பண்ணேன். 16 எனக்கு அப்போ மதுரை திருச்சியில் மிஸ் ஆகிடுச்சு. நான் தஞ்சாவூர் சூஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா பிஜி படிச்சுட்டு இருக்கும்போதும் எனக்கு பயோடெக்னாலஜி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி இந்த 3 கோர்ஸ்மே யூஜிலி வந்துச்சு. ஸோ அது ஸ்கூலிங்லேருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்னால அங்கே அது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸும் ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்துகிறாங்க, முக்கியமாக ஃபிசியாலஜிலையும் பயோடெக்னாலஜியும். ஸோ அதனால நான் இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களோட டீச்சர்ஸும் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ அடுத்த பேட்சஸ் எல்லாத்துக்கும் வந்து இந்த பயோடெக் குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதாவது பயோடெக்னாலஜி, கிராஃப் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி மேலே வந்து அதிகமாக ஒரு இன்வால்மெண்ட்டு இல்லை. இப்போ பெரும்பாலும் வர்றவங்க, அதுவும் இப்போ முக்கியமாக வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறவங்களா 2 ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. ஒன்று பிளான்ட் பேத்தாலஜி, இல்லைனா ஹார்டிகல்ச்சர். வேறு ஆப்ஷன்ஸ் எதுவுமே சொல்கிறது கிடையாது. ரொம்ப வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவங்க வந்து சோசியல் சயின்ஸ்லேயும் அக்ரானமிலையும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த ஆப்ஷன்ஸும் அவங்க சூஸ் பண்ணவே இல்லை. ஆல்மோஸ்ட் we do have 13 குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். இப்போ இந்த 13 குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்லையும் ஸ்டூடெண்ட்ஸோட இன்வால்வ்மெண்ட் கம்மியாக இருந்ததுனால ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் நம்ம வந்து ஜென்ரல் அக்ரியோட குவிஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு பிறகு சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களோட இன்வால்வ்மெண்ட் கம்மியாக இருந்ததுனால நம்ம வந்து திருப்பி வந்து நிறுத்தி வச்சிருக்கோம். சரி, அவங்க வந்து இப்போ திரும்ப வந்து ஆல்மோஸ்ட் வந்து we have given some time, அது வந்து சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஆரம்பத்தில் வந்து இப்போ புதுசாக வந்து நிறைய பேர் இப்போ ஜாயின் பண்ணுறாங்க திரும்ப குரூப்பில். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 200 பேர் வந்து நம்ம குரூப்பில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க யாருமே வந்து ஆல்ரெடி நம்ம நடத்தின ஜென்ரல் அக்ரி குவிஸ் வந்து எதுவுமே அட்டன் பண்ணல. ஸோ அதனால் இப்போ வந்து அவங்களுக்காக இப்போ வந்து இமீடியட்டாக வந்து ஜென்ரல் அக்ரி திரும்ப நடத்துறதை விட்டுட்டு நம்ம சப்ஜெக்ட் எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஃபைனலாக வந்து ஒரு ரிவிஷனுக்கு வரும்போது ஜென்ரல் அக்ரிக்கு திரும்ப வரலாம் அப்படின்றது என்னோட பிளான். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களோட சஜஷன் என்ன, இது கரெக்டாக இருக்குன்றீங்களா? எஸ் மேம். ஏன்னா நம்ம இந்த பர்டிகுலர் பயோடெக்னாலஜி குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்டுக்கு வந்து இது எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சரியாக தெரியல. பட் லாஸ்ட் இயர் நான் அட்டன் பண்ணும்போது ஜென்ரல் அக்ரி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு மற்ற சப்ஜெக்ட்டு கம்பேர் பண்ணும்போது. என்டர்மாலஜிலாம் 40 கிட்ட கேட்டாங்க. பட் பயோடெக்னாலஜியில் less than 5 அப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்டர்மாலஜியில் வந்து அக்ரி அவங்க ஜென்ரல் அக்ரி படிக்காததுனால தான் அவங்களுக்கு வந்து பெரிய டிராபேக். இப்போ உங்கள் சப்ஜெக்ட்ஸில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கம்மியாக இருந்தது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாகவே வந்து உள்ள ஜென்ரல் அக்ரி பார்ட் அதிகமாக இருந்ததுனால உங்களுக்கு வந்து தனியாக அதை டிஸ்டிங்விஷ் பண்ண முடியலங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். சரியா? ஜென்ரல் அக்ரி பார்ட் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அவங்களுக்கு வந்து கிளியர் கட்டாக அதை வந்து டிஸ்டிங்விஷ் பண்ண முடிஞ்சது அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சது. பட் உங்கள் சப்ஜெக்ட்ஸுக்கு இட் இஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு யுவர் சப்ஜெக்ட் அப்படின்றதுனால யூ couldn't distinguish between your subject questions as well as your general agri part.
தட்ஸ் மை ஒப்பீனியன். ஏன்னா என்னோட அனாலிசிஸ் படி அதுதான் வந்து தோணுச்சு. பட் ஆனால் லாஸ்ட் இயர் வந்து நான் என்டமாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், கிவ் சம் டைம் ஃபார் ஜெனரல் அக்ரி ஆல்சோ, பிகாஸ் தட் இஸ் கோயிங் டு பி த டிசைடிங் ஃபேக்டர் வெதர் யூ வில் பி என்டரிங் இன்சைட் த ஃபெலோஷிப் லிஸ்ட் ஆர் நாட். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து 160 கொஸ்டின்ஸ் இருந்தது உங்கள் சீனியர் பேட்ச்க்கு. ஆனால் உங்கள் பேட்சுக்கு வரும்போது வந்து அது 120 கொஸ்டின்ஸாக மாறிடுச்சு. இப்போ 160ல் இருக்கும்போது வாட் வி செட் இஸ் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து லீனியண்ட்டாக வந்து விட்டுட்டு வரலாம். நெகட்டிவ் ஆகும், அப்படி நெகட்டிவ் மார்க்கிங் வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா, ராங் ஆகும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தது அப்படின்னு சொன்னால் 15 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு வாங்க மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது தவிர வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஃபைனலாக 4 கொஸ்டின் தான் உங்களை வந்து டிசைட் பண்ண போகுது வெதர் யூ ஆர் இன் ஆர் அவுட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் உங்கள் பேட்சில் வந்து இட் வாஸ் ஒன்லி 2 கொஸ்டின்ஸு. ஆனால் 2 கொஸ்டின்ஸ் நம்ம சொல்லும் போதும் கடைசி 1000வது ரேங்க் வாங்கினவங்க வரைக்கும் சீட் கிடைச்சிருக்குன்றது தான் வந்து ஒரு உண்மையான ஃபேக்ட். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால், ஐசிஆர்ல மொத்தம் 11,400 பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 11,400 பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் நம்மளுக்கு வந்து ஜேஆர்எஃப் நம்பர் வந்து கம்மி அப்படின்னு சொன்னாலும் என்டிஎஸ் வந்து நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த என்டிஎஸ் ஃபெலோஷிப்ஸ் அதிகமாக இருக்கிறதே வந்து தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஃபைனான்சியல் சப்போர்ட் கிடைச்சாலே வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷன் வெளியில் கிடைக்கிறதுக்கும் அவங்களோட பிளேஸை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, இப்போ இதை விட்டுலாம். இதை விட்டுட்டு இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொன்னால், லைக் நீங்கள் வந்து என்னென்ன பேப்பர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணீங்க, எங்கெங்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஐசிஆர் தவிர சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எங்கெல்லாம் அப்ளை பண்ணீங்க, அப்புறம் டிபிடியில் என்னென்ன எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா அடுத்து வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலாக நான் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கே வந்து ஒரு 15,000 கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். என்னோட யூஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறது எக்ஸாம் எழுதுறதுக்கும் யோசிக்கக்கூடாது, ஏன்னா அப்போ தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஐசிஆர் எக்ஸாம் எழுதினேன், தென் டிபிடியில் பயோடெக்னாலஜி எக்ஸாம் எழுதினேன். தென் பட் ஆனால் ஐசிஆருக்கும் டிபிடிக்கும் அவ்வளோ ஃபீஸ் கிடையாது இல்லையா, ரொம்ப கம்மி தானே ஃபீஸு. ஜென்ரல் வந்து நான் ஜென்ரல்ல வரதுனால 1000 ரூபீஸ் கிட்ட கேட்டேன். அந்த ஜென்ரல்ல நீங்க போட்டதே நீங்க பண்ணது ஒரு பிளெண்டர் கரெக்ட்டா? எஸ் மேம். பட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஜெனரலுக்கும் ஓபிசிக்கும் அதே தான் சேம் தான். சரி. சோ அப்ளிகேஷன் எவ்வளவு ஃபீஸ் கட்டீங்க? 1000 ரூபீஸ். 1000 ரூபீஸ். இப்போ இது 1000 ரூபீஸ் நீங்க வந்து ஒரு எக்ஸாம்க்கு கட்டும்போது எப்படி உங்களுக்கு 15,000 வரைக்கும் செலவாச்சு? நான் எக்ஸாம்ஸ் என்ன எழுதுனேன்றது. சரி சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. ஐசிஆர் எக்ஸாம் எழுதுனேன், தென் டிபிடி எக்ஸாம் எழுதுனேன், தென் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதுலேயும் பயோடெக்னாலஜி பயோகெமிஸ்ட்ரி இருக்கு, அந்த எக்ஸாம் எழுதுனேன். தென் பிஹெச்யூ எக்ஸாம் எழுதுனேன். தென் ஜேஎன்யூக்கு வந்து தனியாக அவங்க ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க, அந்த எக்ஸாம் எழுதுனேன். ப்ளஸ் இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னா, நான் தனித்தனி காலேஜஸ்க்கு அப்ளை பண்ணதும் அந்த ஃபீஸும் சேர்த்து வந்துடும். இப்போ நான் ஷுவார்ட்ஸ்னு ஒரு யூனிவர்சிட்டி, அது சரியாக தெரியாமல் அதை அப்ளை பண்ணேன், அதுக்கு ஒரு 1500 ஆச்சு. ஸோ நான் அண்ணாமலைக்கு கூட அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து குமுலேட்டிவாக பார்க்கும்போது ஒரு 10 to 15 கிட்ட வந்துருச்சு. எக்ஸாம்ஸ் எழுதுனதுல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்க்கு அந்த காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் மட்டும் எழுதுனா போதுமா, இல்ல ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் நீங்க தனித்தனியா அப்ளை பண்ண வேண்டியிருக்குமா? ஃபர்ஸ்ட் அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதிட்டு ரிசல்ட் டிக்ளேர் அப்புறம் ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது 800 ரூபாய் ஜெனரல் கேட்டகரி வந்து ஃபீஸ். அந்த 800 ரூபாய்க்கு நீங்கள் உங்களால் 3 யூனிவர்சிட்டி சூஸ் பண்ண முடியும். அதாவது 3 யூனிவர்சிட்டி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் சப்ஜெக்டில் நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கும், அதில் 3 சூஸ் பண்ணிக்கலாம் அந்த 800 ரூபாய்க்கு. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா 300 ரூபீஸ் பே பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் பே பண்ணி எவ்வளோ யூனிவர்சிட்டிலாம் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸோ அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி எவ்வளோ ஃபீஸ் கட்டி எவ்வளோ யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் மட்டும்தான் நீங்கள் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் வந்து 3 நிறுத்திக்கிட்டேன். ராஜஸ்தான், கேரளா, அப்புறம் ஜார்க்கண்ட், இந்த 3 நான் நிறுத்திக்கிட்டேன். ஸோ நான் ரிசல்ட் வந்து எக்ஸாம் வந்து காமன் தான். அந்த ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் அப்டைன் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை வச்சு ஒரு யூனிவர்சிட்டி தனியாக கான்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட பேர் அங்கேயும் போய்ட்டு அந்த ரெஸ்பெக்ட் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே இந்த ஸ்டூடெண்ட் உங்கள் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணி எழுத போகிறான் அவங்களுக்கும் போயிடும். ஸோ ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா உங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த மார்க்ஸ் வச்சு இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணுவாங்கல்ல, அதை வச்சு உங்களுக்கு செலக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இப்போ அடுத்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இப்போ சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் வந்து சில சப்ஜெக்ட்ஸுக்குலாம் வந்து காமன் என்ட்ரன்ஸ் மாத்திரம்தான் போதுமா, இல்லை அப்படி அது தனியாக எதுவும்
அவங்க தனியாக எதுவும் டெஸ்ட் வைப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சிலர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மேம் பிஜி பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மட்டும் மேம், இன்டர்வியூ அதெல்லாம் இல்லை கிடையாது, இன்டர்வியூ எதுவும் கிடையாது. ஓகே. இப்போ நார்த் ஈஸ்டில் உள்ள யூனிவர்சிட்டிஸ்க்கெல்லாம் வந்து இப்போ சில யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் அக்ரி யூனிவர்சிட்டிஸ்க்கே வந்து தனியாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணீங்களா அந்த மாதிரி? நான் அந்த ஷுவர்ட்ஸ் ட்ரை பண்ணேன், அது மட்டும் தான் ட்ரை பண்ணேன். அது எங்கே இருக்கு? அலகாபாத்ல இருக்கு. ஸோ ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் சவுத்லேயும் நிறைய யூனிவர்சிட்டிஸ் தனியாக கால் பண்ணியிருந்தாங்க. ஐசிஆர் அப்பியர் ஆகிட்டு அப்புறம் யூஜி மார்க் இது எல்லாத்தையும் வச்சு டோட்டல் பண்ணி மார்க் சீட் கொடுக்குற மாதிரி நான் அதுக்கும் தனியாக அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் என்ன பிரச்சனைனா அவங்க ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஆமாம், நம்மளுக்கு வந்து ஒரு அதர் ஸ்டேட்டுக்கு வந்து தனியாக கோட்டா இருக்கும், இத்தனை சீட் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி அவங்க ரூல் ஃபாலோ பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க. அது வந்து இட் இஸ் அட்மிசபிள் ஒன்லி, லைக் இட் இஸ் ஆஸ் பர் ரூல் ஒன்லி தே ஆர் ஃபாலோயிங். சரி, இப்போ வந்து சில யூனிவர்சிட்டிஸ் டைரெக்டாகவே அப்ளை பண்ணலாம், லைக் கேரளாவில், ஆந்திராவில் இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணலாம். வேற கர்நாடகாவில் வந்து நம்ம யாரும் வந்து டைரெக்டாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அப்ளை பண்ண முடியாது. அதை பற்றி வந்து என்னெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்ளிகேஷனில்? ஃபர்ஸ்ட் வந்து அந்த டொமிசைல் ரெக்யர்மெண்ட் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. இத்தனை வருஷம் நீங்கள் அந்த ஸ்டேட்டில் படிச்சிருக்கணும், இல்லைனா யூஜி அங்கேயே படிச்சிருக்கணும். அதாவது நேட்டிவ் ஆஃப் கர்நாடகாவா இருக்கிறவங்க மட்டும்தான் கர்நாடகாவில் வந்து அப்ளை பண்ண முடியும். வேற ஆந்திராவில் வந்து நம்மளுக்கு அதர் ஸ்டேட் கோட்டாவில் வந்து ஒன் ஆர் டூ சீட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கு. மீன்ஸ் அதர் ஸ்டேட் இன் த சென்ஸ் எல்லா அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸோடையும் சேர்த்து நம்ம வந்து கம்பீட் பண்ணலாம் அங்கே அப்படின்ற மாதிரி. நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆனால் கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது மூலமாக போகிறவங்களும். பட் ஆனால் வந்து ஏதோ ஒன் ஆர் டூ சீட்ஸ் ஒரு சிலர் கிடைச்சிருக்கு, ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த அளவில் வந்து வி ஆர் ஹாப்பி. வேற கேரளாவில் வந்து ஓரளவுக்கு வந்து அட்மிஷன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது தவிர உங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுங்கள். நம்ம குரூப்பில் நடந்த குவிஸ் உங்களுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? உங்களுக்கு வந்து உங்களோட மென்டர்ஸ் எந்த அளவுக்கு கைட் பண்ணாங்க? என்னென்ன புக்கெல்லாம் படிச்சிங்க சப்ஜெக்ட்ஸில், லைக் அப்புறம் இதை பற்றி ப்ரிப்ரேஷனை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், என்னென்னலாம் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். ப்ரிப்பரேஷன் வந்து நான் ராவே போகிறதுக்கு முன்னாடி 6th செமஸ்டரில் இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போவே வந்து குரூப்பில் இருக்க ஒரு சீனியர்கிட்ட தமிழ்ச்செல்வன் சார்கிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு அவர் தான் வந்து இந்த புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சரியாக ராவே டைம்லேயும் நான் சரியாக படிக்கவே இல்லை. ஸோ திருப்பி காலேஜ் வந்த அப்புறமும் நான் சரியாக அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக படிக்கவே இல்லை. நல்ல வேலை ஃபார்ச்சுனேட்டாக லாக்டவுன் போட்டதுனால அந்த 6 மாதம் நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ லாக்டவுன் போடுற டயத்தில் இந்த லாக்டவுன் டயத்தை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணால் மட்டுமே வந்து அவங்களோட ஃபியூச்சர் வந்து பிரைட்டாக செட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட வில் பவரை விட்டு கொடுத்துடாம ரொம்ப ஸ்ட்ராங்காக தே ஷுட் பி ஃபோக்கஸ்ட், வெரி மச் கான்சென்ட்ரேட்டட், அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபுல் எஃபோர்ட்டையும் ஸ்டடீஸில் போட்டு இந்த டயத்தை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றத வந்து ரொம்ப நீங்கள் வந்து தெளிவாக சொல்கிறீங்க. அதுதான் உங்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக ஐ ஹேவ் டு அப்ரிஷியேட் திஸ். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க ஃபிசியாலஜி பயோடெக்னாலஜி குரூப்பில் வந்து ஈச்சங்கோட்டை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக பிளேஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே லாக்டவுனுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் வந்து காலேஜில் இருக்கும்போதே வந்து ஒரு 7 பேர் குரூப் இருந்தோம். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து பயோடெக் தான் படிக்க போகிறோம், சேர்ந்து எதை பண்ணுறதுனாலும் சேர்ந்து பண்ணணும். அந்த 7 பேருமே சீட் வாங்கிட்டீங்கன்றது தான் உண்மை, கரெக்டா? எல்லாருமே வாங்கிட்டீங்க. ஸோ அப்போவே நாங்கள் டிசைட் பண்ணிட்டு ஸோ எல்லாருமே வந்து லாக்டவுனுக்கு அப்புறமா தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பித்தோம். என்னன்னா எல்லாருமே சேர்ந்து தான் ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் என்ன பண்ணாலும் அதை வந்து இன்னொருத்தரும் படிச்சிருப்பான், இன்னொருத்தரும் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அது பண்ணோம். புக்ஸ் வந்து நான் ஃபிசியாலஜிக்கு விகேஜின் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிளான்ட் ஃபிசியாலஜி விகேஜின் டாக்டர் விகேஜின் புக் ப்ரிஃபர் பண்ணேன். பயோகெமிஸ்ட்ரிக்கும் மாலிகுலர் பயாலஜிக்கும் பயோஸ் இன்ஸ்டன்ட் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்ஸ்டன்ட் நோட்ஸ். ஓகே. தென் பயோடெக்னாலஜிக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஹெச்எஸ் சாவ்லா அது படித்தேன். பட் அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஸ்டைல் வந்து எனக்கு பிடிக்காது. ஆக்சுவலாக ஐ ப்ரிஃபர் டு கோ வித் இக்னாசி முத்து அண்ட் ஹெச்டி குமார். நாங்கள் படிக்கும்போது வந்து இக்னாசி முத்துவோட 2 வருஷமும் படித்தோம். லைக் ஜென்ரல் பயோடெக்கும் படித்தோம், அஸ் வெல் அஸ் பிளான் பயோடெக்கும் படித்தோம். தென் வந்து மாலிகுலர் பயாலஜி பை ஹெச்டி குமார் படித்தோம். பட் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து இப்போ யாரும் அவ்வளோவா வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. தென் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருக்கு வந்து ஐசிஆரோட ஹேண்ட் புக் ஆன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஒரு பர்பிள் கலர் புக் இருக்கும், அந்த இது படித்தோம்.
தென் இது தவிர நாங்கள் வந்து பேசிக்காக வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணது லெனின்ஜர் ஸ்ட்ரையர் அண்ட் லெவின் பி ஜீன்ஸு. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் வந்து இப்போ உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டச் பண்ணி கூட பார்ப்பாங்களான்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பட் ஆனால் அந்த புக்ஸ் எல்லாம் படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பிஜி பிஹெச்டி ரெண்டுத்துக்குமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு 2-3 ரிவிஷன் கிளாஸஸ் உங்கள் பேட்சுக்கெலாம் எடுத்தேன் இல்லையா? ஸோ அந்த வீடியோஸ் கூட இப்போ வந்து நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் ஆல் தோஸ் புக்ஸ் ஒன்லி. ஸோ அந்த மாதிரி அந்த கண்டென்ட்டை வந்து அட்லீஸ்ட் ரிவிஷனுக்காகவாவது அவங்க திரும்ப பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்க திரும்ப புக்கை ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கிடைக்கும், ஃபவுண்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நான் சொல்லி கொடுத்தது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில்? இப்போ மேம் நீங்கள் சொன்ன புக்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் சில கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் போயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அந்த புக் கவர் பண்ணியிருந்தா அட்டன் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக உங்களோட ரேங்க் இன்னும் பெட்டராக வர்றதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா அதை வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணி சீட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லிடுறாங்க. லைக் வந்து நீங்கள் கொடுத்த ஹிண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் 100% எங்களோட கான்ட்ரிபியூஷனாக இருக்காது. அதாவது எப்படின்னா நாங்கள் வந்து மென்டரிங் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டைரக்ஷன் காமிக்கும் போது உங்களோட எஃபர்ட்ஸ் தான் 99% இருக்குமே ஒழிய அதில் 1% தான் எங்களோட கான்ட்ரிபியூஷன் நாங்கள் சொல்லிட முடியும். அந்த 1% கேன் ஹெல்ப் யூ டு கெட் அ பெட்டர் ரேங்க். இந்த 1%ன்றது ஒரு 10 ரேங்க் முன்னாடி வர்றதுக்கு உங்களுக்கு உதவி பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். தட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட் இல்லையா? 10 ரேங்க் இப்போ நீ 10வது ரேங்க் வாங்குற ஆளு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினீங்கன்னா அது பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ மாடல் டெஸ்ட்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு? நீங்கள் நிறைய மாடல் டெஸ்ட் எழுதுன மாதிரி தெரியல. நிறைய குவிட் பண்ணுவீங்க, நிறைய பாதி ஆன்சர் பண்ணிட்டு பாதியோட ஆன்சர் பண்ணாமல் விட்டுருப்பீங்க. ஸோ அந்த இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் ஆனால் குவிஸ் குரூப்பில் போடுற குவிஸ் எல்லாம் வந்து ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுவீங்க, ரைட்? அது கரெக்டாக இருக்கும். நான் வந்து அதை நான் பீரியடிக்கலாக மானிட்டர் பண்ணிக்கேன். லைக் நான் கிளாஸ் எடுத்தாலும் சரி, இல்லை அதர் சீனியர்ஸ் உங்களோட சீனியர் மென்டர்ஸ் யாராவது கிளாஸ் எடுத்தாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் இன்வால்வ்மெண்ட் வந்து உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? எஸ் மேம். இப்போ நாங்கள் ராவே போகும்போதே அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்க பேட்சுக்கு வந்து கரெக்டா போச்சு. ஆக்சுவலா கோச்சிங் வந்து அதிகமா ப்ராப்பரா போச்சு. பட் ரொம்ப ஒரு ஓவர்வெல்மிங் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எல்லாருமே வந்து அந்த கொரோனா பிரேக் லாக்டவுன் பீரியடை வந்து ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்க. அதுக்கு பிறகு வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ் ப்ராப்பரா இருந்தது. ஆனா ப்ரெசன்ட் பேட்ச்ல வந்து ரெஸ்பான்ஸ் அவ்வளவு இல்லை. ஸோ எங்கேயோ இவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் லேக் ஆகுது. இப்போ புதுசாக வந்து நிறைய பேர் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், பிளான் சயின்ஸ் எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து டிபிடியோட 2 எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணு, சேர்த்து எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொன்னால் லைக் வி நீட் ஒன்லி பேத்தாலஜி அப்படின்போது அவங்களோட ஆப்ஷன்ஸ் அவங்க நேரோ டவுன் பண்ணும்போது, அவங்களோட ஏரியா சப்ஜெக்ட் ஃபோக்கஸ்டாக ஒரு நேரோ டவுன் பண்ணும்போது என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்க முடியும்? டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அவங்களுக்கு சீட் கிடைக்கிற ப்ராபபிலிட்டி வந்து குறைஞ்சிரும், கம்மியாகும். கண்டிப்பா குறையும். சீட் கிடைக்கிற மீன்ஸ் எல்லாரும் வந்து இப்போ சூஸ் த ரேரஸ்ட் அப்படின்றத நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஒரு மோட்டிவேஷனல் லெக்சர் இருக்கு, டாக்டர் எம்.கே. குமார் IFS. He has told us very clearly, அவர் சிவில் சர்வீஸ்க்கு எடுக்கும் போதே IRA the odd man out who has chosen zoology அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரேர் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போது த சாய்ஸ் ஆஃப் வின்னிங் த ரேஸ் இஸ் வெரி ஈஸி அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். நான் எப்போவுமே நான் எடுக்கிற சப்ஜெக்ட் வந்து பெரும்பாலும் எல்லாருமே வந்து எடுத்துருக்கவே மாட்டாங்க, அந்த காம்பினேஷன்ஸ் யாரும் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கூட. லைக் நான் வந்து ஃபஸ்ட்டு ARS ஜெனட்டிக்ஸ் எழுதும்போது ஜெனட்டிக்ஸ் வந்து ARS எழுதுறவங்களே வந்து ரொம்ப டஃபஸ்ட்டு, அதில் நெட்டு கூட கிளியர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சேலஞ்செலாம் பண்ணாங்க. பட் அந்த டைத்தில் நான் வந்து ஆல் இண்டியா 2nd ரேங்க் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி பயோடெக்னாலஜி நாங்கள் எழுதும் போதும் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்ஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. இதெல்லாம் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக தான் ஒரு 4-5 இயர்ஸாக தான் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து பயங்கர கம்மியாக தான் இருக்கும். நான் எழுதும்போது வந்து அக்ரிகல்ச்சர் பயோடெக்னாலஜியில் வந்து JNUவில் வந்து மொத்தமே 12 சீட்டு தான் இருந்தது.
ஸோ ஐ செக்யூர்டு 6th ரேங்க் இன் தட். ஸோ அந்த மாதிரி ஒரு டஃபஸ்ட் காம்படிஷன் இருக்கிற டயத்துலேயே வந்து மக்கள் ப்ரிப்பேர் பண்ணதை விட வந்து இப்போ வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் நிறைய இருந்தும் இப்போ டிபிடியில் இப்போ வந்து பேத்தாலஜி ஐசிஆரில் இவங்க பேத்தாலஜி எழுதுறத விட டிபிடியில் எழுதுனா மோர் தென் 200-300 சீட்ஸ் அவைலபிள் அதில் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வைடர் ஸ்கோப் இருக்கிற ஒரு ஆப்ஷனை ஏன் அவங்க சூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க? பேத்தாலஜி படிக்கிறத விட இதில் அதிகமாக ஸ்கோப் அதிகம், தென் ஃபெலோஷிப்புக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். ரெண்டாவது மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் லைக் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய யூனிவர்சிட்டிஸில் வந்து பயோடெக்னாலஜி வந்து ஆப்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது அதை ஏன் சூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஹெசிடேட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லை, தே டோன்ட் ஹேவ் நாலேஜ் அபவுட் தட் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். கரெக்டா? ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கிறது. கண்டிப்பாக அவங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்லைன்றது உண்மையான ஒரு விஷயம், அதை அக்செப்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ நான் இந்த சியூசிடி எக்ஸாம் எழுதும் போதே என் கூட சைமல்டேனியஸாக எழுதுனவங்களுக்கு நிறைய பேருக்கு இது தெரியல. ஏன்னா நான் வந்து நிறைய எக்ஸாம் எழுதணும் தான் எனக்கு சீட் கிடைக்குன்ற டெசிஷனுக்கு வந்து நான் வாலண்டியராக போய் சர்ச் பண்ணேன் என்ன எக்ஸாம்பிள் என்னால் எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சியூசிடி தெரிஞ்சுது. ஸோ அது ஒன்று. இன்னொன்று வந்து யூஜியில் ஒரே ஒரு டைம் தான் அந்த 3த்தையுமே படிக்கிறாங்க, பயோடெக், ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஸோ அது வந்து அந்த கோர்ஸ் எல்லாமே இவங்க ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணிருப்பாங்கன்றது என்னோட ஒப்பீனியன். அதனால கூட இருக்கலாம். லைக் இந்த மாதிரியான முக்கியமான கோர்சஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்றதுனால அவங்களுக்கு அதிகமா எக்ஸ்போஷர் இல்லை அப்படின்றது. அந்த ரெண்டாவது அந்த கோர்ஸ் மேல வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோ இல்லை அதுக்கான அதிகமான மெட்டீரியல்ஸோ அவங்களுக்கு இதுவரை கிடைச்சிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம ஆனால் இப்போ வந்து குரூப்ல வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கோம். இனி மீதி உள்ளதும் அவங்க ஏதாவது படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்ன மீதி உள்ளதையும் நம்ம ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ லைக் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சி ஆஃப்டர் திஸ் டிஸ்கஷன் அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம வந்து எல்லா புக்கையும் வந்து இந்த வாரமே வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். என்னென்ன புக்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் வந்து உங்ககிட்ட இருக்கிற புக்ஸோட காப்பீஸையும் வந்து நீங்கள் வந்து ஜெனரல் அக்ரி குரூப்பில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் அங்கே இருக்கிற பிளான் சயின்ஸ் குரூப்பில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து பிளான் சயின்ஸ் ஈவன் ஹார்டிகல்ச்சர் கூட வந்து ஹார்டிகல்ச்சரில் இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் சொல்லலாம். லாஸ்ட் டைம் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸில் சீட் கிடைச்சவங்க வந்து அதிகமாக வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸை வந்து ஜாயின் பண்ணாமல் அதுக்கு வந்து ஐசிஆர் அக்ரெடிட்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி யாரோ சொன்ன ஒரு மித்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் தே டோன்ட் நீட் எனி accreditation in fact because they are like equally powerful bodies like ICR அவங்களும். அது தவிர நம்மளுக்கு வந்து டோட்டலாக 64 சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் இருக்குன்றது ஒரு பெரிய ஆடட் அட்வான்டேஜ். இப்போ 64 யூனிவர்சிட்டிஸ் இருக்கும்போது இவங்க வந்து ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் வந்து ஸ்டிக் பண்ணிட்டு சில பேர் ஈவன் வெரி பர்டிகுலர் அவங்க வந்து டிஎன்ஏ என்ட்ரன்ஸ் மட்டும் எழுதுனா போதும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ தே ஷுட் கம் அவுட் அப்படின்றத வந்து அவங்க வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ரிஸ்கியான சப்ஜெக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுல பெரிய அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ பயோடெக்னாலஜிக்கு ஃப்யூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து கிராப் ஃபிசியாலஜி எடுத்துட்டீங்க, கிராப் ஃபிசியாலஜியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ ஆனால் வந்து இப்போ அந்த பயோடெக் குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் லைக் இதுதான் வந்து ரொம்ப வந்து நம்ம ஒரு என்ன சொல்கிறது கீ சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் பேசிக் சயின்சஸ் அப்படின்னு கூட சொல்கிறது உண்டு. ஸோ இந்த மாதிரியான பேசிக் சயின்சஸில் வந்து உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஃப்யூச்சர்னு அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. பட் வந்து நேரோவராக இல்லாமல் ஆப்ஷன்ஸ் வந்து வைடராக இருக்கும். வைடராக வச்சுக்கிறது பெஸ்ட். கரெக்ட். கண்டிப்பாக இது வந்து லைஃப் சயின்ஸ்ன்ற ஒரு பிராட் கேட்டகரி கீழே இது வந்துடும். ஸோ நம்ம சிஎஸ்ஆர் மாதிரியான ஃபெலோஷிப் எக்ஸாம்ஸும் எழுதுறதுக்கோ இல்லை ஃபர்தராக சிவில் சர்வீசஸ் எழுதுறதுக்கோ இந்த மாதிரியான பெரிய குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கிறது லைக் பிளான் சயின்சஸோ இல்லை இந்த பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, ஃபிசியாலஜி குரூப் ஆஃப் சப்ஜெக்ட்ஸை எடுத்து எழுதுறதோ வந்து ஃபர்தராக உள்ள காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் அதிகமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். அப்போ நிறைய வந்து எக்ஸாம்ஸ் எழுதுறது வந்து இட் வில் ஹெல்ப் தம். அப்போ வந்து உங்களோட சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஐசிஆர் மட்டும் இல்லாமல் டிபிடி எல்லாம் சேர்த்து எழுதணுன்றீங்க. இப்போ கீழே வந்து இப்போ ஒரு 3-4 புக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி சொல்றீங்க. இதில் எந்த புக்கை குவிட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த புக்குமே குவிட் பண்ணக்கூடாது தான். பிகாஸ் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும் ஆல்மோஸ்ட். இந்த கொஸ்டின் பேப்பர்ஸில் வந்து நம்ம ஒரு பேலன்ஸை பார்க்க முடியும். சில சமயம் வந்து பயோகெமிஸ்ட்ரி வந்து நிறைய கேட்டிருப்பாங்க, சில சமயம் வந்து ஃபிசியாலஜி நிறைய கேட்டிருப்பாங்க, சில சமயம் கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாலிகுலர் பயாலஜியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ஈக்குவலாக
படிச்சுட்டு போனாதான் வந்து ஐசிஆர்ல சீட் வாங்க முடியும் அப்படின்றது ஒரு ஒரு கிளியரான ஒரு விஷயம். ஸோ வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க ஜூனியர்ஸ்க்கு நீங்க வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த புக்ஸ் இது கவர் பண்ணேன். ப்ளஸ் இது இல்லாமல் நான் வந்து டிபிடி எக்ஸாம் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து 2 பார்ட் இருக்கு, பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பார்ட் ஏ வந்து முழுக்க 10, 11, 12 ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படி தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து என்சிஆர்டி புக்ஸையும் வாங்கிட்டு அதுலேயும் பயாலஜி. இப்போ என்சிஆர்டி புக்ஸ் வந்து ஆன்லைன்லேயே அவைலபிள் இல்லையா? ஆன்லைன்ல இருக்கு. அவங்களுக்கு வேணும்னா நம்ம அந்த காப்பி கூட நம்ம வந்து ஷேர் பண்ண முடியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதுவும் நான் படித்தேன். ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் அந்த டிபிடி எக்ஸாமுக்காக அதில் வந்து கொஞ்சம் நம்ம பிளான்ட் சயின்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே போகிறோம், அனிமல் சயின்சஸ் இருக்கும். ஸோ பயோ இன்ஜினியரிங் சொல்லிட்டு சில போர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்காக நான் அனிமல் சயின்ஸ்னால் வெட்டினரி காலேஜில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து சில மெட்டீரியல்ஸ் வாங்கி படித்தேன். ஸோ இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் அதெல்லாம் சேர்த்து அந்த சிலபஸ்க்கு கவர் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன கவர் பண்ணுவோம், சிலபஸும் முக்கியமாக கவர் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஒரு நல்ல வேலிடான பாயிண்ட். இப்போ எந்த சிலபஸாக இருந்தாலும், எந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் சிலபஸை வேர்ட் பை வேர்டு எடுத்து டீப்பாக அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான வேலிடான பாயிண்ட். ஐ அப்ரிஷியேட் இட். கண்டிப்பா. ஏன்னா இப்போ உள்ளவங்க வந்து சிலபஸை இன்னும் பார்க்கல, அப்படி இந்த ப்ரெசன்ட் பேட்ச் இன்னும் சிலபஸையே பார்க்கல. ஸோ இவங்களுக்காக நம்ம வந்து சிலபஸையும் வந்து ஒரு தடவை எடுத்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ ஏன்னா சிலபஸ்க்கு நீங்கள் அது அனிமல் சயின்ஸ்னால் நீங்கள் வந்து ஃபுல் டெப்த்தாக ஒரு புக் ஃபுல்லாக படிச்சுட்டு போகணும் கூட இல்லை, அதில் இருக்க பேசிக்ஸ் தெரிஞ்சுட்டு போனாலும் ஒரு சில கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால சிலபஸ் கவர் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் தான். இது முக்கியமான விஷயம். அப்புறம் முன்னாடி நீங்கள் கேட்டதுக்கு இன்னும் ஆன்சர் சரியாக பண்ணலாம். அந்த குரூப்பில் குவிஸ் இது பண்ணுறது நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாலும் நான் சொன்னேன் ராவல் தான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு. பட் குவிஸில் வந்து அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போ குவிஸ் கேட்கும்போது எனக்கு தெரிலனாலும் நான் வந்து கூகுள் பண்ணியாவது இந்த பக்கம் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அது ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி. லைக் நீங்கள் ஒரு சர்ச் பண்ணும்போது அந்த சர்ச் பண்ணுற எஃபர்ட்ல நீங்கள் வந்து அடிஷ்னலாக 2 ஆன்சர் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை நான் இன்சிஸ்ட் பண்ணுறேன். லைக் அந்த இன்ட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து இட் வில் ரெஜிஸ்டர் இன் யுவர் மைண்ட், சம்வேர் யூ கேன் ஆன்சர் இட் வெரி கிளியர்லி. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, சாய்ஸஸ் ஃபில் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது வந்து அந்த நம்மளோட ஆன்லைன் குவிஸ் வந்து லைக் வாட்ஸ்அப்பில் போடுற குவிஸ் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால், அங்கே கொஸ்டினை பார்த்த உடனே ஆன்சர் ஸ்ட்ரைக் ஆகுறதுக்கு அது ஒரு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க, அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மாடல் டெஸ்ட் வைக்கும் போதும் எந்த அளவுக்கு அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே அளவுக்கு தான் சில பேர் அங்கே வந்து ஃபைனலையும் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸையும் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. அதை வந்து நாங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா இன்னும் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேற சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைமையும் எங்கேஜிங்காக வச்சுட்டா பெட்டராக இருக்கும். ஆனால் இப்போ நம்மளால புக் வச்சுட்டு ரொம்ப நேரம் கன்டினியூஸாக படிக்கும்போது மொனோட்டோனியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து புக்ஸை ஷிஃப்ட் பண்ணலாம். இப்போ நான் ஐசிஆர் படிச்சிருக்கும் போது சைமல்டேனியஸாக போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு, நான் வந்து என்சிஆர்டி புக்ஸ் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ இது புக்ஸ் படிச்சுட்டு மற்ற இப்போ அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குன்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இதில் எதுலேயுமே கவர் பண்ண முடியல அப்படின்னா மட்டும்தான் நான் வந்து யூடியூப்பில் பார்க்குறதா இருந்தால் பார்ப்பேன். ஸோ அது வந்து ஃபைனல் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே. வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்கள் ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் ஃபைனலாக வந்து நான் ஃபைனல் பாயிண்ட்டை கன்க்ளூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பண்ண அந்த மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்லிடுறேன். என்னென்ன மிஸ்டேக் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போதுல இருந்தே சொல்லுங்க. அங்க என்ன பண்ணீங்க? பிளெண்டர் சொன்னீங்களே அது சொல்லுங்க. நிறைய எக்ஸாம் அப்ளை பண்ணேன். எல்லா எக்ஸாம்லயும் நான் ஒரு 3-4 எக்ஸாம்ல குவாலிஃபையும் ஆயிட்டேன். ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, நான் ஐசிஆர்லயும் சரி டிபிடிலயே சிஎஸ்சில எதுலையுமே ஓபிசி அப்ளை பண்ணவே இல்லை. ஆக்சுவலா எனக்கு அப்ப தெரியல. ஆனா அது ரொம்ப பெரிய மிஸ்டேக். ஏன்னா நான் ஐசிஆர்ல வந்து ஜெனரல் கேட்டகரி. ஆனா நான் அதை வந்து குரூப்ல வந்து அடிக்கடி நான் சொல்லியிருந்தேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது கரெக்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க வந்து ஒரு வார்த்தை என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மிஸ்டேக் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் பெஸ்டா வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நல்லா பெஸ்டா கிடைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, பரவாயில்ல. எனிவே, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? வேற இது தவிர வேற என்ன சொல்ல விரும்புறீங்க? இது மிஸ்டேக்ஸ் பண்ணாம அப்ளை பண்ணணும். அப்புறம் கன்சிஸ்டண்டா படிக்கணும், கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணணும், அது இம்பார்ட்டன்ட். அப்புறம் சிலபஸ் கவர் பண்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் எல்லாருக்கூடும் சேர்ந்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுற மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இன்டெரக்டா எப்பயாவது உங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பா. இப்போ குரூப்பை டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்.
குரூப்ல வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் வந்து நம்ம சப்ஜெக்ட்ல ஸ்ட்ராங்கா இருக்குமா இல்லையான்ற ஒரு கான்ஃபிடென்ஸே வந்து அப்ப வந்து தெரிய வரும். நம்ம எந்த அளவுக்கு வீக்கா இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சா அப்ப திரும்ப போய் அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப வேலிட் பாயிண்ட்ஸ். உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. அடுத்து வந்து இப்போ ஜூனியர்ஸ் ஏதாவது கொஸ்டின் கேட்டால் நீங்கள் வந்து சாட் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் என்னென்ன புக்ஸ் அப்படின்றத பற்றி கூட நீங்கள் வந்து அவங்க கமெண்ட்டில் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஸ்பேரிங் யுவர் டைம். தேங்க்யூ. Thank you, friends. Share with your friends. And if you are having questions, please contact me directly. Thank you so much. மங்களம் சும்மா கிடக்குற மூஞ்சில முடிச்சிட்டே